எப்படியா மூஞ்சே சரியில்லை, ஒரு மாதிரி சோகமா இருந்த மாதிரி. என்னக்கா குடும்பமும் சரியில்லை, வாக்கு போட்ட இடமும் சரியில்லை. அதுல என் சம்மந்திய பாத்துட்டா அவங்களுக்கு தான் தெரியுமே. என் சம்மந்திய பணம் அடி உயரம் வளர்ந்தா மட்டும் போதுமாக்கா அவன் சம்மந்தி ஆயிர முடியுமா? சரி அதை விட நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், உன் வீட்டுக்கு வர்றதுக்கு பக்கத்து தெருவுல இருந்து தான் வந்தேன் பத்துக்க. பக்கத்து தெருவுல தான் சம்மந்தி வீடு இருக்கு. ஆமா, அந்த யாரு உன் வீட்டுக்காருக்கு தங்கச்சி தானே? ஆமா, கல்பனா. அவ உன் புருஷன் 2 பேரும் இருந்து பேசிக்கிட்டு இருக்காவ. உன் புருஷன் 500 ரூபாய் நோட்டு 8 நோட்டை எண்ணி கொடுத்தான், இப்போ 4000 ரூபாய் கொடுத்தான். அதுக்கப்புறம் சரி எதுக்கு இவ பைசாயை கொடுக்கான்னு ஒரு வாரத்துல நின்று எட்டி பார்த்தேன். நல்லா பார்த்தேன். உன் புருஷன் ரெகோ உன் சம்மதிகாரி கல்பனாக்கு பைசாயை எண்ணி கொடுக்கான். பிறகு ஒரு ரெகோ சொல்லுதான் கல்பனா கிட்ட, நான் உனக்கு 4000 ரூபாய் கொடுத்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு என் பொண்டாட்டிக்கு தெரியாம பாத்துக்க, என்ன உண்மையே விடுவான்னு இருக்கான். அப்ப உள்ளுக்குள்ள கள்ளத்தனம் நடக்கதானே செய்யுது. இல்லையக்கா, 4000 ரூபாய் எண்ணி எடுத்துட்டு போனது நிஜம்தான். ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு போறத நான் பார்த்தேன். ஆனா இவ இங்க கொண்டா கொடுத்தாங்க. ஏடிஎம்ல இருந்து எதுக்கு பைசாவை எடுத்தேன்னு நீ ஒரு பாசா? பைசாயை எடுக்கல, எதுக்கு எடுத்தே நீ கேட்டியா? வீட்டுக்கு வரட்டும் நான் கேட்டுக்கிறேன். என் பேர சொல்லாத. என்ன நான் பார்த்தேன்னு சொல்லுதேன், நான் கடைக்கு போனேன்னு சொல்லுதேன். அப்படி சொல்லலையா? நான் என்ன சொல்லுதேன்னா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் புருஷன் உழைக்கான்னு எனக்கு தெரியும். நீ இந்த 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கா தெரிஞ்சுக்கா நான் படுற கஷ்டத்தை. சும்மா இவ்வளவு கிட்ட கிடந்து என்னத்துக்கு 4000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும் நான் சொல்லு? அவ புருஷன் மாதிரி கிடையாது பாக்க மாட்டேங்கா. இதுக்கு நாங்க கேள்வி கேட்டு சண்டையில தொங்கணும். ஐயே கடவுளே, அப்படி கிடந்து சண்டைய போடாத, மெதுவா பேசு, சோத்த பொங்காத. இல்லன்னா அவ்வளவுதானே. நான் பாத்துட்டு எனக்கு போனிடுங்க. சரியா? என்னது உண்மையதான் சொல்லிட்டு போறாளா இல்ல நம்மள வந்து தசை தறி கொடுத்தாலும் தெரியலையே. கல்பனாக்கா வாங்கக்கா. எப்படி இருக்கிய? இருக்கேக்கா, சொல்லுங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிட்ட. நான் என்னன்னா, ஆமா காலையில நீங்க காலையில அங்க பக்கத்து தெருவுல இருந்து உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களோ? ஆமாக்கா, பேசிட்டு இருந்தேன். பைசா எல்லாம் எண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ? ஆமாக்கா, கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அதனால கேட்டீங்களோ? சரி சரி சரி. நான் ஒண்ணும் பாக்கல. நான் அந்த சைடோடி போனேன். அவ கடையில இருந்து பாத்துக்கிட்டாக்கா அவங்க அண்ணன் உங்களுக்கு பைசா எண்ணி கொடுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா, வரட்டு செலவுக்கே பைசா கிடையாது, மாச கடைசி ஆயிட்டுன்னா 1 ரூபாய் செலவு கிடையாது, இப்படி 4000 ரூபாய் எண்ணி எண்ணி தங்கச்சிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு அவன் புருஷனை கடந்து ஏச்சும். இப்படி பொண்ணு கிடைக்காம நீங்க போய் மாவடியில போய் பொண்ணு எடுப்பீங்க. அவ கலரா இருக்கான்னு நினைச்சு முடிச்சு கொடுத்துட்டேங்க. நல்லா அவங்களுமே நாமே மாட்டிக்கிட்டேங்க. இப்படி கலருக்கு ஆசைப்பட்டு ஐயோ கடவுளே. நான் என்ன சொல்றேன்னா, பண்ணி கூட வகை வகையா கலர் கலரா இருக்கு. அதுக்குன்னு நம்ம அப்படியே பண்ண முடியும் சொல்லுங்க? நல்லா நல்ல பொண்ணு நினைச்சு முடிச்சு கொடுத்தாங்க. என்ன படாத பாடு எங்களை படுத்துறாங்க. நாமளா அம்மாவுக்கு எடுத்தா உங்க அம்மைக்கு ஒருவேளை சோறு கொடுத்தா நான் பார்த்தது கிடையாது. மாட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சண்டை கிண்டைக்கு வந்தோம்னா 4000 ரூபாய் எடுத்து மோரையில தூக்கிடுங்க. அது என் தம்பி கிட்ட தானே ஆகுது, எங்க அண்ணன் கிட்ட தானே ஆகுது. அது ஏதோ அவன் வீட்டுல இருந்து கொண்டுட்டு வந்த மாதிரி 24 மணி நேரமா வீட்டுல இருக்கா. சம்பாத்தியம் பண்ணது முழுசும் உங்க அண்ணன். இதுல 4000 ரூபாய் ஏதோ அவைய அப்படி சொத்து போன ரேஞ்சில பேசுவான். விடுங்க கல்பனாக்கா, என்ன செய்ய, நம்ம தலையெழுத்து ஆண்டவர் நம்மள நல்ல வீல தான் சோதிப்பாரு. ஆமாக்கா, சரி விடுங்க, போயிட்டு வரேன். என்னக்கா வேலை கிடக்கு ரொம்ப. ஒரே வெயில் பத்தி தேவையில்லாத பேசிட்டு இருக்கா. மேப்லாக்கா வாச்சாரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன் நான். என்ன விஷயம்? நீங்க தனியா வந்து 1 மாசம் தானே ஆகுது. ஆனா கூட இருந்து கூட எத்தனை வருஷம் இருந்தீ? 5-6 வருஷம் ஒன்னா இருந்தீ அப்படிதானே? ஆமா, எங்க மாமியார் வீட்டுல. ஆமா, 8 வருஷம் இருந்திருக்கேன். கடவுளே, 8 வருஷம் கழிச்சு உங்களை தனியா வச்சாவ போல. 8 வருஷத்துல ஒரு நாளும் அந்த பொம்பளைய 2 ஜம்பு டைலி நிறைய இப்படி ஜாமனத்தை வாங்கிட்டு போறத நான் பார்த்ததே கிடையாதுக்கா. அப்படி ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. கடவுளே, நான் கீரையை வாங்கிட்டு வரேன், அது இருக்கும் ஒரு 40 கிலோ, ஜாமனத்தை வாங்கியிருக்கு ஒரு 50 கிலோ, இழுக்க முடியாம இழுத்துட்டு போகுது. அதுக்கு நடுவுல போன் வேற உங்க மாமியாருக்கு போன் அடிச்சு பேசுது, மக்களே வேற ஏதாவது வாங்கணுமாமா அப்படின்னு கேக்கு. அப்ப பொட்ட பிள்ளைகளுக்கு வாங்கிருக்கமா இருக்கும், பைசா கொடுத்துருப்பாங்களா இருக்கும் சார். என்னமோ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க புருஷன் பைசா கொடுக்காமலையாமா அவரு கிடந்து அவிய கிடந்து இப்படி ஆடுவாங்க. இல்லைன்னா உங்க மாமியாருக்கு என்ன கூரையை பிச்சுக்கிட்டா சம்பாத்தியம் வருது. அதுக்கா இருக்க பழகுங்க. பொம்பளையில் வாக்கப்பட்ட உடனே பிள்ளைய பெத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க சோத்த கறியை பொங்கிக்கிட்டு அலையாதீங்க. புருஷன் மாதிரி என்ன செய்தாங்கன்னு பாருங்க. துட்டுக்கிட்டு மாமியார் கிட்ட கொடுத்துக்கிட்டு இந்த செலவு எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கணும்? ஆமா, நானும் 2-3 வாட்டி பார்த்தேன். பெத்துக்காரி அப்போட்ல இருந்து பைசா கம்மியா இருக்கு. எனக்கு தெரியாம அவ அப்போட்ல பைசா கம்மியாவாது. அப்ப கொடுத்துருப்பாவளா இருக்கும். வாங்கினத பார்த்தேன்னா ஒரு டைலி 4000 ரூபாய்க்கு, ஒரு டைலிக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கும். குறைஞ்சது நான் சொல்லுவேன்
சொல்றேன். இந்த பொம்பளை ஒரு துண்டு கண்ணில் வரல. அப்ப அது பொட்டை பிள்ளைகளுக்கு தனியா கொடுக்கணும்னால தனித்தனியா என்னமோ அது பொட்டை பிள்ளைகளுக்கு கொடுக்கும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்களும் இருக்கியல்ல, வாக்கப்பட்டு வந்திருக்கிய, உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. அப்ப வாங்கி இருக்க 2 எம்மா இந்த கடைக்கு போனேன், 2 காரி பிஸ்கெட் வாங்கினேன், உங்களுக்கு கொடுத்துட்டு போனா என்ன? ஒண்ணும் தரல. அது தராது. அதுக்கு புத்திக்கு தாங்க அப்படி சீக்கு போய் அது இருக்கு. விடுங்க, எதுவும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வருத்தப்படாதீங்கக்கா. ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பாரு. என்ன வாரேன், நாளைக்கு வாரேன். இந்த பொம்பளை யாருக்கு வாங்கியிருக்கோம்? என்ன யார்கிட்ட பைசா இவரு எவ்வளவு கொடுத்தாரோ தெரியலையே. வரட்டு வீட்டுக்கு கேட்டுட்டு. ராணியக்கா வாங்கக்கா, என்ன எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரே குளிர் பத்தியில என்ன மழை. ஆமா, நேரத்துல ரெட் அலர்ட் போட்டிருந்தான், தூடிக்கிட்டே இருக்கு. ஒரே குளிர்னு. ஆமா, நான் காலையில உங்களை பார்த்து 2 ஜம்போ டைலி நிறைய தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தீல. நான் நினைச்சேன் ஒரு டைலியை நம்ம சுமந்துட்டு வரலாம்னு நினைச்சேன். என் கையில ஏகப்பட்ட டைலி இருந்துச்சு, கையில கவரா வச்சிருந்தேன். கட்டப்பை கொண்டுட்டு போக மறந்துட்டேன் பஜாருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், உங்க மகனை கூப்பிட்டு இருக்க வேண்டியது தானே டைலி தூக்க. அது ஒரு பெட்ஷீட் தானக்கா, அது எதுக்கு என் மகனை கூப்பிடணும்? 4 பெட்ஷீட்டை வாங்கிட்டு வந்தேன். வேற இத்தனை வருஷம் கடந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி உங்க புருஷன் உங்க மவன் ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 60,000 சம்பாதிக்க அவன் நோவாம இருந்துட்டு இருக்கா. ஒரு பெற்ற தாய்க்கு ஒரு உதவிச்சியா இருக்கக்கூடாது உங்க மகன்? என்ன செய்ய, வரச்சுல நான் 80 கிலோ இருந்தேன். இப்ப பத்தியில நான் 20 கிலோ இருக்கேனா இல்ல 40 கிலோ இருக்கேனா எனக்கே தெரியல. இப்படிலாம் இருந்தா இவனுக்கு நல்ல சாவு வருமா? வராதுக்கா. உண்மையில நான் சொல்றேன், எனக்கு தெரியாதாம உங்களை 10-15 வருஷமா நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு அழகா இருப்பிய, சேலை உடுத்தா ஒண்ணுத்துக்கு ஆகாம ஓடா தேஞ்சி கடைசியில சண்டையை போட்டுட்டு தனியா போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா போல. ஆமாக்கா, போயிட்டா, தனியாவே போயிட்டா. சரி போ சொல்லுங்க, என்ன நீ போகும். ஒவ்வொருத்தரவும் உங்களை விட்டு போனது நல்லதுன்னு நினைச்சுக்கிடுங்கக்கா. அதனால எனக்கே ரொம்ப சங்கடம். 2 பையையும் இழுக்க முடியாம இழுத்துட்டு வந்திய பத்தில ஒரே கவலை பத்துக்கிடுங்க. அத நான் காய்கறியை சொல்ல வந்த கதையை விட்டுக்கிட்டேன் பாருங்க. பிறகு போய்கிட்டு இருக்கேன், ஏத்தாப்புல உங்க மர்மவை பார்த்துட்டு எங்க அத்தை 2 பையில என்னத்த வாங்கிட்டு போறாங்கன்னு என்கிட்ட கேட்டா. நீ என்ன சொன்னிய? நான் சொன்னேன், உங்க மாமியார் இந்த சைடோடி போகவே இல்லைன்ட்டேன். நான் பார்க்கவே இல்லை, நான் போகவே இல்லை, எனக்கு தெரிய செய்யாதுன்ட்டேன். அவதான் சொல்லிக்கிட்டு இருந்தா, மரூன் கலர்ல ஓடினி போட்டிருந்து எங்க மாமியார் 2 டைலே கொண்டு போயிட்டு இருந்துச்சு. வந்து கேட்டாலும் கேட்பா, எதுவும் பேச்சு வாயை கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க வயசான காலத்துல. என்ன என் பையனையும் அங்க இருந்து பிடிச்சு கொண்டு போயிட்டா, என் மக்களையும் போய் பார்க்க விட மாட்டாக்கா. அதான் சொல்லுங்க, என்ன செய்ய? தலையெழுத்துக்கா, தலையெழுத்து. 60 கிலோல வந்திய 35 கிலோ ஆக்கிட்டா. என்னத்தை செய்ய சொல்லுது? கூட கொஞ்ச நாளா இருந்தீங்கன்னா 20 கிலோவா ஆக்கி விடுவான். குடும்பத்தையே பிரிச்சு கொண்டு போயிட்டா. அவ எப்படி நல்லா இருப்பாங்க? சோம் பண்ணுங்கக்கா, சரியா போயிரும். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாம். நானும் உங்களுக்காக சோம் பண்ணுவேன். பாருங்க, சாரதாட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கா? அவட்ட என்ன பேச்சு உனக்கு? பேசல. அம்மா, என் புருஷன் நீ ரூபா வாங்கினா ஃபர்ஸ்ட் யா கூட பிறந்தோட்ட அவங்க வாண்ட கேட்டதா அவங்க வாண்ட கேட்டதா அவங்களுக்கு யார் புருஷன் வாண்ட கேட்டு வாங்க நகை போட்டு கட்டி கொடுத்தாச்சுல, அதோட அவன் போட்டா முடிஞ்சு போச்சு. எதுக்கு கூட பிறந்த வரோம் இல்லையா? இல்ல இல்ல, எப்படி இருக்கும்? எதுக்கு இல்ல? காசு இல்லனா பிச்சை எடுத்து திங்கணும். அது நான் பிச்சை எடுக்கணும் இல்லையா? வாண்ட கேட்டு நான் எடுக்கல. நான் அவங்கிட்ட வாங்கிட்டீங்க, உனக்கு என்ன இருக்குது? மானம் இல்ல, என் புருஷன்ட்ட வாங்கிட்டீங்க. அம்மா நீ என்னமே என் புருஷன்ட்ட 1 ரூபாய் நீ வாங்கினா வாங்குவா. அண்ணனை பவுடர் ஒண்ணே சேர்த்துனா பிச்சு நட்டுருவேன். பார்க்கலாம் போ. அமேசான் காடுல கூட லேசாதான் தீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவும். ஆனா நான் ஒன்னே ஒரு பொய்யத்தான் சொன்னேன் பிரியா கிட்ட. அது தீ பரவுது. வந்த வேலை முடிஞ்சிட்டுப்பா ஒரு வழியா. இந்த பொம்பளை என்ன சொல்லி கொடுந்தே எனக்கு இருக்கவே இல்லை பாச்சி. அத்தை அண்டி எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் போல வந்து குழுக்குழுங்க. என்ன சாரதாட என்ன சொன்னீங்க? சாரதாட்ட நான் என்னத்த சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. வேற ஒன்றும் சொல்லாமே அவன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அவட்ட நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. என்ன ஒன்றும் சொல்ல? நான் என்னத்த சொன்னேன் சொல்லு. அவளுக்கு நல்லா ஒன்று கொடுத்துருக்கோம். கொடுத்தப்புறமா அவன் இல்லைன்னு சொல்றான்ட்டு அவட்ட போய் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொன்னேன்? நான் அவட்ட ஒண்ணுமே சொல்லல. அன்னைக்கு டைலி நிறைய வாங்கி கொண்டுட்டு போய் யாருக்கும் ஒன்று கட்டுனியா? ஏன்னா பெட்ஷீட் தான் வாங்கிட்டு வந்து, வேற ஒன்றும் வாங்கிட்டு வரல. பெட்ஷீட் வாங்கிட்டு வந்தே இல்லை, 2 டைலி நிறைய வாங்கிட்டு வந்து நல்ல பழம் காயின்னு வாங்கிட்டு வந்து பெட்ஷீட், பெரிய பெரிய பெட்ஷீட். அது அப்படிதான் இருக்கும், வெயிட்டாக தான் இருக்கும். வெயிட்ல இருந்து கொண்டு நீங்க இப்படி போய் பேசிட்டு அதை நான் போய் பார்த்துருக்கேன். நீ என்ன மனுஷியாவே மதிக்கல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வேற நீ என்ன சொல்லிட்டு இருக்கா? காடு வாங்காமது வீடு போவாங்குது. அப்போ
உனக்கு என்ன இப்போ எதுக்கு இருக்கா உனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு தெரியாம வாங்கிட்டு என்ன பொழப்பு படைக்கிறாங்க பெத்தங்கதான் உனக்கு புருஷனா நீ வச்சிருக்கணும் எனக்கு கட்டி தரக்கூடாது நீ எதுக்கு வந்தப்போ நீ எதுக்கு பார்க்க வந்த பார்த்து கட்டி வச்சா உனக்கு நீதான் இவனுக்கு தான் கட்டுப்படுவேன் நீ தான் ஆமா நான் இவன் இல்லாம தான் உலகத்துல இல்லாத புருஷன் அடைச்சு விட்டா நீ இவன் தான் கட்டுப்படுவேன்னு வந்த தேவையில்லாம கோல் சொல்லிட்டு தெரிஞ்சா யாருக்கிட்ட ஏதாவது சொல்லி அவதாலி வந்துச்சுன்னா உன்னை காடு வாவா வீடு போப்போ இல்ல நானே போக வச்சு மலையாளத்துக்காரி நல்ல என் பிள்ளை நல்ல மசக்கு என் மலையாளத்துக்காரி நல்ல மசக்குனா கிராமத்துக்காரி நல்லா வச்சுக்க பிடிக்க எப்படி போய் பேசணும் போய் பெத்தகன்னு தான் என் பிள்ளைட பிடிக்குதுங்க வாங்க உங்க பிள்ளைகிட்டே நான் பிடிக்குதுங்க அப்பாடா வந்த வேலை ஒரு வழியா முடிஞ்சிட்டு. சண்டை இழுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிம்மதி. ஜான்சிகா சொல்லுங்கக்கா. ஆளே பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிட்டு. பிரியா வாரேன்னா கொஞ்சம் அப்படியே ஷாப்பிங் போலாம்னு நினைச்சோம். அவ கூட தான் ஷாப்பிங் போகணுமாமோ. நீங்க உங்ககிட்ட நல்லா பேசுவா நல்லவ மாதிரி. ஆனா அவ அப்படி கிடையவே கிடையாதுக்கா. ஜனவரி மாசம் ஒரு வீட்டை வாங்கினியலாம்ல, மார்ச் மாசம் ஒரு வீட்டை வாங்கினியலாம்ல, ஜூன் மாசம் ஒரு வீட்டை வாங்கினியலாம்ல, இப்ப இந்த மாசம் நேத்து முந்தானத்தும் ஏதோ 10 சென்ட் இடத்த வாங்கியிருக்கேன்னு டோக்கன் பைசா அனுப்பி விட்டியலாம்ல. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? பார்த்தா என்கிட்ட சொன்னா சொல்லிட்டு சொல்லுதா, ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு லட்சம் பெறணும் அப்படின்னா சும்மா பெறலாது. அவ அவ யாரையும் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருக்காளா சொன்னா. ஆமா பாக்குறதுக்கும் வயசானது முகத்துல தெரியல கொஞ்சம் நல்லா இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருக்கியெல்லாம் சொன்னா. ஆனா எனக்கு தெரியும். என்ன தெரியுமாக்கா, நீங்க கடந்து என்ன பாடுபடுத்திய என்ன கஷ்டப்படுத்தியன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்லுவேன், நீங்க 10 வீட கூட வாங்குங்க, ஏன் வெளியே சொல்லுதிய? பிரியாவாக்கா இப்படி சொன்னா என்னால நம்பவே முடியல. நான் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டேன் அப்படின்னு நீங்க கேளுங்க, என் பேரை சொல்லாம. வெறும் விளங்காதவா. இதுல நீங்க ஷாப்பிங்க்கு அவளை கூட்டிட்டு போவியே, நீங்க 2 ஜாமானத்தை வாங்குவியே, உடனே அவன் என்ன தெரியுமா சொல்லுவா, ஏய் அப்பா ட்ரெஸ்ஸை வாங்குதா சேரை வாங்குதா, உடனே என்ன தெரியுமா இதுக்கும் துட்டு அவதான் கொடுத்துருப்பா போல அப்படின்னு சொல்லுவா. எதுக்குக்கா கடந்து நீங்க அவகிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிக்கிட்டு இருக்கிய? நான் நல்லதுக்கு சொல்லுவேன், நல்லதுக்கே காலம் இல்லை, இருந்தாலும் சொல்லுவேன் வாரேன். பிரியா ஒன்னே பார்க்கதான் வந்தேன். என்ன விஷயமோ? நல்ல வேலை போன் அடிச்சு எடுக்கவே இல்லை நீ. அது சைலண்ட்ல கிடந்து இப்பதான் போன திட்டுறாரு. பிறகு நீ அவ ஜான்சி கூட எங்க ஷாப்பிங்க்கு போறியாம்ல? ஆமா போகணும். அவகிட்ட நீ ஷாப்பிங் போவா போல. என்ன ஆயிட்டோம்? எதுக்கு நீ கிடந்து அப்படி அவ கூட ஷாப்பிங் போகணும்? என்ன ஆயிட்டா? அந்த அக்கா நமக்கு நல்ல பழக்கம்ல, அப்பப்போ போவோம் வருவோம். எனக்கு நல்லது கெட்டதுன்னா அவி வருவாங்க, நானும் அவிகளுக்கு போவேன். என்ன ஆயிட்டோம்? போன மாசம் நீ ஏசி வாங்கி மாட்டினியாம்ல? ஆமா. இந்த மாசம் ஸ்கூட்டியை வாங்கினியாலாம்ல? ஆமா. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வருமானம் எங்க இருந்து வருது? ரெகோன் யாரோ ஒருத்திய வச்சுக்கிட்டு இருக்கியா நீ? பிறகு அவன் தான் உனக்கு ஸ்கூட்டியை வாங்கி கொடுத்தானா? தெரியலையக்கா, நான் அப்படி யாரையும் கேள்விப்படல. நீங்க புதுசு புதுசா சொல்லுதிய. என்னமோ இது இப்படி தெரியாம பெகுலியா நீ ஏன் இருக்க சொல்லு. ஏசியா புருஷம்லாம் அனுப்பி வச்சாவ பைசா நான் எடுத்தேன். அது என்னமோ நமக்கு தெரியாது. அவ ஜான்சி சொல்லிக்கிட்டு இருந்தா என்கிட்ட. நான் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. வெறும் விளங்காதவா. அப்படியாக்கா சொல்லு. ஆமா, நீ ஏதோ ரெகோன்னு ஒரு பையனை வச்சுக்கிட்டு இருக்கியா? நீ அவன் தான் உனக்கு ஸ்கூட்டி வாங்கி அடுத்த வாரம் என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வாரா இருக்கா. நீ இப்படி சொல்லுதா, அவி அப்படி சொன்னாவ. என்ன கேவலம். அந்த பையன் கூட தான் நீ வந்து பைக்லயே சுத்திக்கிட்டு தெரியுதியா? சரி விடு, வருத்தப்பட்டுக்கிடாத, இருந்து பேசி பிடிச்சதுன்னு நான் சொன்னேன்னு சொல்லிவிடாத. நீ வேற அழகா இருக்க பத்தியா, அது அவளுக்கு போறாம வெறும் விளங்காததான். நான் சொன்னேன்னு சொல்லாம நீ போய் கேளு. நீ போய் கேளாம் போயேன். எனக்கு என்ன சண்டை இழுத்து விடுறதுக்கு என்ன ஆசையா? வேலை வெட்டியிலையானும் நானும் அடுத்த பொம்பளை மாதிரி இல்லம்மா சண்டை இழுத்து விடுறதுக்கு. என்னன்னு போய் கேட்க போகும். நான் இங்க தூத்துக்கிட்டு வந்து தண்ணை எங்க இருக்கு? என்ன கதடியிலே வீட்டு வாசல்ல நான் தூத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேலை? எல்லாம் ஏன் வாசல் முன்னாடி போட்டுட்டு இருக்க? உன் வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருக்கு, எல்லாம் கதிவாட்டு பூரா வாசல் பூரா அடிக்கி வச்சிருக்கு. ஆமா, நான் கொண்ட வெளிநாட்டு பைசால ஒண்ணு திங்கலாமா? என் பிள்ளைகளுக்கு பிஸ்லரியில தண்ணியை வாங்கி வாங்கி கொடுக்கறதுக்கு. வாம்புருசா என்ன வெளிநாட்டுல இருக்க? எனக்கு கொண்ட பத்தி தெரியாது. நானா லட்சத்துல நிக்க, நீ கோடியில நிக்க. கோடியில வீடு எடுத்திருக்கா, 3 வீடு 4 வீடு எடுத்திருக்கா. நீ கோடியில தான் நீ பொசுங்கி போய் அலைஞ்சாங்க. எனக்கு தெரியும். நான் 1.5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன்.
எனக்கு தெரியாது உன்னை பத்தி. ரெகோன்னு ஒருத்தன் ஏசியை வாங்கிட்டு வர்றதும் மறைஞ்சு வர்றதும் பைக்ல சுத்துறதும் எனக்கு தெரியாதுன்னு அலையுது. அந்த கைலங்காட்டுல இருந்து ஒரு கள்ளிக்குளத்துல இருந்து ஒரு ஆள் வந்துச்சுல உன் வீட்டுக்கு. பார்த்தம்மா பார்த்தேன். கள்ளிக்குளத்துல எட்டி எட்டி பார்த்து மயக்குனி அவரை. கள்ளிக்குளத்துல இருந்து வரும், எந்த ஊர்ல இருந்தனாலும் வரும்டி. ஆனா ஒன்னே மாதிரி ஏசில ரெகோ வாங்கி கொடுத்த ஏசில ஒண்ணும் நாங்க ஒண்ணும் புருஷன் வாங்கி தந்தது. அது எனக்கு அவசியம் கிடையாது. வாங்கி கொடுத்ததோ வாழ்வ பிள்ளை மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு கிளைய வச்சுக்கிட்டு கிளடி நீ என்ன கேட்க கொமரி வேற யார்கிட்ட வச்சுக்கிட்ட மாதிரி என்கிட்ட வச்சுக்கிடாத. ஒன்னையும் வச்சுக்கிடுவேன். 2 காலம் இருக்காது, விடுவேன். நீ 4 கால்ல தான் போவா போ. ஆமா ஆமா, உன் மாமியார் கிட்ட சண்டை போட்ட மாதிரி நீ என்கிட்ட சிக்கிக்கிடாத. உங்க மாமியார் கொளுத்தாம விட்டுட்டா நான் கொளுத்து விடுவேன் வீட்டோட. ஆமா ஆமா, இந்த தூக்குற வேலை துடைக்கிற வேலை எல்லாம் மேல இருந்து வச்சுக்கிடணும். இங்க வரக்கூடாது. பல்ல எடுத்து விளையாடும் மேல இங்க வந்துச்சு. பேசாத ஜாஸ்தி. கல்பனா முதல்ல சொன்னா இவ கூட என்னைக்கு நீ சேராத கடைசியில கல் எடுத்தே கொண்டு விடுவான்னு. கரெக்டா இருக்க வெள்ளையா இருக்கவள நம்பவே கூடாது. அது நீயும் தான் அந்த வெள்ளை, நீயும் தான் அந்த வெள்ளம்மா. உன்னை பார்த்து ரெஹோ மயங்கின மாதிரி நாங்க யாரும் மயங்கல. அதான் கல்லு வந்தாருல்ல உன்னை பார்த்து மயங்கி. ஏசிய வாங்கு நீ, ஏசி அப்புறம் ஸ்கூட்டி போம்மா போ. போறது எங்களுக்கு தெரியாது, எல்லாம் தெரியுமா. உன் புருஷன் வெளிநாட்டுல, உன் புருஷன் வெளிநாட்டுல அழுத மாதிரிதான் இருக்கு. நீ காதல் பண்ணிலாம் கூட்டு வந்தா எத்தனை நேரம் வளர்ச்சியோ யாருக்கு தெரியும். சம்பந்தி எல்லார்ட்டையும் சண்டை போட்ட மாதிரி என்கிட்ட ஆவாது. சொட்டைய முறிச்சு விடுவேன். இதுதான் பூ மொறிக்கும். என் கை வந்து பூ பறிக்கதான் செய்யும். நல்ல கதை. வந்துட்டா வீடியோ சண்டைகளுக்கு இருக்க சண்டையிலே ஹைலைட் சண்டை ஜான்சிக்கும் பிரியாவுக்கும் தான். ஆனா இப்படி ஒரு சண்டை பார்த்த உடனே செம்ம சந்தோஷமாயிட்டு. வந்த வேலை முடிஞ்சிட்டுப்பா. என்ன நேயர்களே, எல்லா பண்ற வேலையும் பண்ணிட்டு சாரு வந்து இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? அறியாமையினால ஒரு விஷயத்த சொல்லி வர பிரச்சனை வேற, பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் சொல்லி பிரச்சனையை இழுக்கிறது வேற. இது வந்து 2 வகைப்படும். இப்போ இந்த நாடகத்துல பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு பொய்யுக்கு மேல பொய் சொல்லி 2 நண்பர்களுக்குள்ள சிநேகிதர்களுக்குள்ள உருவாக்கப்படுகிற சண்டை தான் இது. நம்மள யாரா கூட அப்படி இருந்துட்டு போயிடலாம், சரியா? ஒண்ணு நீங்களா இருக்கலாம், உங்ககிட்ட அந்த குணாதிசயம், இல்லைன்னா என்கிட்ட இருக்கலாம், இல்லைன்னா பார்த்து கொண்டு இருக்கிற யாருக்கிட்டனாலும் இருக்கலாம். ஆனா அது சில பேருக்கு தெரியவே செய்யாது. இது வந்து தப்பு ரைட்டு அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால இந்த நாடகமே உங்களுக்கு தான். தயவு செய்து இப்படிப்பட்ட கேரக்டர் இருந்துச்சுன்னா தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா எவன் மூலியமாய் இடரல் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ அப்படின்னு போட்டிருக்கு. உங்களை வச்சு ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வருதா, பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா அவங்க உங்களை குறித்து வேதனைப்பட்டு அழுதாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் நம்மக்கிட்ட நியாயம் தீர்ப்பார். அதனால யாருக்கும் இடரல் வருகிற மாதிரி நீங்க தயவு செய்து நடக்கவே கூடாது. இன்னைக்கே மனம் திரும்பிருங்க. 2வது, 2 பேரும் ரொம்ப சிநேகிதமா இருக்கீங்க, சரியா? 3வது ஒரு நபர் வந்து உங்க சிநேகிதனை குறிச்சு பேசும்போது நீங்க என்ன பண்ணணும்? நம்ம வசனம் வாசிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும், அப்படித்தானே? உங்க சிநேகிதனை கூப்பிட்டு இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கு உண்மையா அப்படின்னு நீங்க விசாரிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட கால் சொன்ன நபரை கூப்பிட்டு வச்சு பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுட்டு வரலாம். அநேக நாள் சிநேகமா இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரே ஒரு பொய்யின் நிமித்தம் வருஷக்கணக்கா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிறத விட கூப்பிட்டு பேசி வச்சு தீர்த்து முடிச்சிடலாம். அதனாலதான் அழகான ஒரு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது பைபிள்ல? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதனாலதான் சகோதரர் ஒருமித்து இருந்தா அப்படின்னா அது இன்பமும் ஏற்றதுமா இருக்குமா. யாருங்க சொன்னா பிரச்சனை வராது, யாருங்க சொன்னா மனஸ்தாபம் வராது, யாருங்க சொன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது, எல்லாமே வருங்க. பிரச்சனை, பாடு, கஷ்டம், உபத்திரவம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வரதான் செய்யும். பேசி சால்வ் பண்ணாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. அதனால 3வது நபர் வந்து உங்க 2 பேருக்கு உள்ள வந்து ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து பேசினாங்க அப்படின்னா உட்கார்ந்து இருந்து கண்டிப்பா பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருங்க. ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும்.
யாராவது கால் சொல்லுகிற கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை விட்டுருங்க. வருக சமீபமா இருக்கு. பரலோகத்துக்கு போகணுமா வேணாமா? சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பாய்.